தௌஹீதை மக்களுக்கு தெளிவாக அழைத்துடன் நரக திருமணங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற நிகழ்ச்சியை செய்கிறேன். அந்த புனிதமான அழைப்புக்கு உடனடியாக எதிர்ப்பிருந்தது. அபுல் அஹப் கண்மையான இருந்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கும் பயப்படவில்லை, பின்னடையவில்லை, உண்மையை மறைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்ன எதிர்ப்பு வந்தாலும் தைரியமும் துணிச்சலாகவும் சொல்ல வேண்டும். எந்த காரணத்துக்காகவும் பின்வாங்க கூடாது. தாவா பணியை மென்மையுடன் தெளிவாக சொல்ல வேண்டும். துன்புறுத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த ஏகத்துவத்தை ஏற்று பல சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுனால மக்கா வந்த காஃபிர்கள் அவங்கள ரொம்ப துன்புறுத்தினாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களோட எஜமானி என்பவர் அவங்கள ரொம்ப கொடூரமான முறையில் துன்புறுத்தினாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை காலை நேரத்தில் அந்த சூடான மலையில் போட்டு அவங்க நெஞ்சின் மேலே பெரிய பாரங்களை தூக்கி வச்சு உண்மையா என்பவர் பிலால் ரலியல்லாஹு கேட்பான், நீ முஹம்மதுடைய மார்க்கத்தை விட்டுவிடு, லாத்துசா வணங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஆஹதா ஆஹத் அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து உஸ்மையா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக அபூ ஜஹல் என்பவன் அவங்களோட குடும்பத்தை கொடூரமான முறையில் சொன்னார். அந்த அபூ ஜஹல் என்பவன் உஸ்மையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பெண்களுக்கு ஈட்டியால கட்டி கொடூரமான முறையில் கொலை செய்தார். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக அவங்களோட தன்மையின் சகோதரர் அப்பாவி முஸ்லிம்களை பேருக்கு நீட்டி பாயில ஒரு சுருட்டில ஈரத்துக்காக மூட்டி மூச்சு முத்தம் எடுத்தாங்க. இன்னும் பல சஹாபாக்கள் பல முறையில் துன்புறுத்தினாங்க. அவங்க எல்லாருமே அல்லாஹ்வின் தன்மையை எதிர்பார்த்து பொறுமை கடைபிடிச்சு இஸ்லாத்திலேயே வாழ்ந்து மறைச்சிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.